கைஸ் வாங்க நம்ம வந்து நம்மக்கிட்ட ரோஸ்மெரி பிளான்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். 2 டேஸாக ஊற்றலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரோஸ்மெரி பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். ஸோ இந்த மழை நம்ப முடியாது. ஸோ இது அவ்வளோ பெருசாக பெய்யும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்மளோட ரெகுலர் இது விட்டால் அவ்வளோதான். ஓகே ஓகே, அதுக்கு முன்னாடி 2 பழம் பொறிச்சு சாப்பிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், ட்ரீ டொமேட்டோ இந்த டைம் தீர்றதே இல்லை கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் இருக்கு பாருங்கள். கொய்யாப்பழம் எல்லாம் பெருசாகிட்டுருக்கு. அருமை அருமை. இங்கே பாருங்கள். வா, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு. இப்போ என்னென்னா இந்த கொய்யாப்பழம்லாம் வந்துருச்சுல்ல, இப்போ மழையடிச்சதுன்னு வைங்களேன், இந்த கொய்யாப்பழத்தில் இருக்கிற டேஸ்ட் எல்லாமே போயிடும், சப்புன்னு ஆகிடும். பழம் அந்த பின்னாடி வர்றதுக்கு முன்னாடி அடித்தாலும் பிரச்சனை இல்லை, முடிஞ்ச பின்னாடி மழை அடித்தாலும் பிரச்சனை இல்லை. மழை காய் இருக்கும்போது மழை அடிச்சதுன்னு வைங்களேன், இதோட டேஸ்ட் எல்லாமே போயிடும் சார். அப்படியே தண்ணி உள்ளே இறங்கிடும். நல்லாயிருக்கு. இங்கே காணோம். ஆமாம், இங்கே பாருங்கள், குருவி கொத்துனது அப்படின்னு நம்ம நினைப்போம். அது எது வேணாலும் சாப்பிட்ருக்கலாம். அதனால் அந்த காயை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றதில்ல கைஸ். விஷம் இருக்கிறது ஏதாவது ஒன்று சாப்பிட்டுருந்துச்சுன்னு வைங்களேன். இங்கெல்லாம் காட்டுக்குள்ளெல்லாம் எத்தனை எக்கச்சக்க க்ரீச்சர்ஸ் இருக்கு, சின்ன பூச்சிகள் இருக்குது. பூச்சிகள்னால் பள்ளி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனாலே மரம் ஏற முடியும், அதனாலேயே அதெல்லாம் சாப்பிட முடியும்ல. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து குருவி கொத்துனது அப்படின்னு நினச்சி நம்ம எடுத்து சாப்பிட்டு எதுக்கு? ஓகே, கொய்யாப்பழம் 2 3 பிடிச்சிருக்கோம். 1 சாப்பிட்டோம், 2 இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அமெரிக்கன் ஆரஞ்சு பாருங்கள் கைஸ். நீங்கள் ஒரு 10-15 வீடியோ நம்ம தான். அதுக்கப்புறம் கழுகு இவ்வளோ கீழே பறக்குது, இங்கேருந்து பறந்துச்சு. ஒரு வாரத்துலேயே 20 வீடியோ அப்லோட் பண்ணுறோமே. ஓகே, ஸோ ஒரு 10-15 வீடியோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரத்துலேருந்து நான் காய் பிடிங்கிருப்பேன். ஆல்மோஸ்ட் 20 கிலோ இல்லை, ஒரு 12 கிலோ வந்து 10-12 கிலோ வந்து பிடிங்கிருப்பேன். பாருங்கள், அடுத்த பேட்ச் ரெடியாச்சு. ரெட் கலரில் எல்லாமே பழுத்துருச்சு. பக்கத்தில் ஒன்று இருக்கும், பிடுங்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஓகே, வரங்க கைஸ். அமெரிக்கன் ஆரஞ்சா வந்து ஐயமே
இங்கெல்லாம் நம்ம வந்து மருந்தடித்தோம், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இங்கே பாருங்கள், பழுத்து அதே உழுகுது கீழே. ஐயாப்பா, சரியான டேஸ்ட்டு. நான் வந்து ஒரு 3-4 வீக்ஸ் முன்னாடி இங்கே தான் மருந்தடிச்சு காமிச்சேன். பாருங்கள் எப்படி காஞ்சிருச்சுன்னு. சூப்பராக காஞ்சிருச்சுல்ல? அவ்வளோ இது இருந்துச்சுல, இந்த செடியெல்லாம் பச்சை பச்சை வெள்ளை கலர் பூ, மூக்குத்தி பூன்னுலாம் சொல்லிட்டு இருந்தேன் நான். ஸோ ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு பாருங்கள். இதுதான் அதோட ரிசல்ட். இவ்வளோ இருக்கிறனால வேஸ்ட் பண்ணுறோம். பயங்கரமான டேஸ்ட்டு. ஓகே, நம்ம வந்து ரோஸ்மெரி போய் பார்ப்போம். பாருங்கள் எப்படி க்ளவுடு இதாச்சுன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு 50-100 ஃபீட்டுக்கு அப்புறம் வந்து எதுவுமே தெரியறதில்ல பாருங்கள். கரெக்டா? இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து ஏதாவது விலங்கு எதுவும் வந்தால் கூட நம்மளால் தப்பிக்க முடியாது. அவங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே வந்துட்டுருக்கோம் அப்படின்னா, நமக்கு தெரியாதுல்ல. நம்ம அப்படியே பாட்டுக்கு நம்ம போயிட்டு இருந்தோம்னு வைங்களா, இந்த ஏரியாலாம் ஓடி கூட போக முடியாது கைஸ். இதில் எப்படி இவ்வளோ சீக்கிரம் ஓடி போயிடுவீங்களா மேலே? கவால் நம்மளை பிடிச்சிரும். இங்கெல்லாம் பாருங்கள். ஓஹோ, இங்கெல்லாம் கரடி எக்கச்சக்கம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கரடி தான் இந்த மாதிரி நோண்டும். ஓ மை காட், இப்படி பண்ணி வச்சுருக்க பாருங்க. கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். இது பாருங்கள், அதாவது கரடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்புழுவில் ஐயோ இந்த மரம்லாம் மரம், அது பேர் என்ன? ஐயா, என்னமோ சொல்லுவாங்களே, மண்ணுக்குள்ளே ஒரு எறும்பு இருக்குங்க. அந்த மரத்தையெல்லாம் சாப்பிடும். என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் சாப்பிட்டது, இந்த மரத்தை சாப்பிட்டது, அதுதான் என்ன புழு? ஐயோ, என்னமோ ஒரு புழு சொல்லுவாங்களே. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு இல்லை, கரையான். ஓகே, கரையான் தான் இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரையான் புத்து இருந்திருக்கும். ஸோ நிறைய கரையான் புத்து இருந்திருக்கும். அதை சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து கரடி வந்து இதெல்லாம் நோண்டி எடுக்கும். ஓகேயா, இங்கே பாருங்கள், கரடியோட நாகம் பாருங்கள், தெரியுதா? அதாவது இந்த சைஸு இருக்குது. இந்த சைஸு வந்து அதோட நகம் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அதை விட பெருசாக இருக்குது காய். அது வந்து இதை நேற்று தான் நோண்டி இருக்காட்டிருக்கேன். எங்கேயாவது இருந்துருமா? இருந்தால் ரியல் டைம் கரடி அட்டாக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருவோம் பாருங்க, அடுத்த வீடியோ. இங்கெல்லாம் பாருங்கள், இது வந்து நம்மளோட பேட்ச்சு 10th 12th பேட்ச். இதெல்லாம் இங்கெல்லாம் எவ்வளோ க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. நம்ம ஒரு 2 பேட்ச்சு எவ்வளோ ஈஸியாக இருந்தனால 2 பேட்சை க்ளீன் பண்ணி செடி போட்டோம். இங்கெல்லாம் ரொம்ப டஃப்பு. சரி, ஓகே. இங்கெல்லாம் பாருங்கள், எல்லா இடத்துக்கும் வந்திருக்கு. ரெடியாக இருக்குன்னு மாட்டுக்கு ஓடுறக்கு.
அது மிஸ்ட்டில் வந்து மாட்டிட்டோம்னா ரிஸ்க்கு. சரி ஓகே, வந்த வேலையை பார்ப்போம். ஓகே, இதான் வந்து ரோஸ்மெரி பிளான்ட்ஸ் உள்ள ரோஸ்மெரி பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ வந்து பார்த்தோன்னா தண்ணி ஊற்றி 2-3 நாள் ஆகுது. இது என்னன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரோஸ்மெரி கட்டிங் கிடச்சது. கட்டிங்ஸ்னால் சின்ன சின்ன இது ஒரு செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்து வரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து கட்டிங்ஸ் வந்து கிடச்சிது. அரௌண்டு 3000 கட்டிங்ஸ் கிடச்சிது. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா நம்மளால் டைரெக்டாக வந்து செடியில் வந்து வச்சுருக்க முடியும். செடியில்ன்ற தனித்தனியாகவே நம்ம வந்து நட்டிருக்க முடியும். பட் வந்து பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு தண்ணி கொடுக்கறது கொஞ்சம் ரிஸ்க் இல்லை. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரே இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு அதை க்ரோ பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா இதுக்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பிளான்ட் வந்து வந்துருச்சு நல்லாவே. ஃபஸ்ட் வந்து ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். இப்போ வந்து தண்ணி அந்த அளவுக்கு கொடுக்கணுன்னு இல்லை. ஸோ அதனால் வந்து லைட்டாக நம்ம கொடுக்குறோம். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சுற்றி முற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது. எங்கேயா தலைவர் உட்காந்துருந்து நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னு. இதாங்க சரிதா, நீங்கள் பாருங்கள், இதுதான் ரோஸ்மெரி. சூப்பராக வந்திருக்கு. இனி இதிலேருந்து எடுத்து வைக்க வேண்டியது தான் நம்மளோட வேலை. ஸோ இதுக்குமே இன்னும் டைம் ஆகும். ஏன்னா இதுக்கான ஏரியா இன்னும் நம்ம வந்து ரெடி பண்ணவே இல்லை. ஓகே, இதுக்கான ஏரியா வந்து இன்னும் நம்ம ரெடி பண்ணல. எங்கே வைக்க போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம ரெடி பண்ணல. இங்கே பாருங்கள், காப்பி செடிலாம் பிடிங்கி வீசியிருக்கு. அதனால் அதை ரெடி பண்ணிட்டு தான் வைக்கணும். இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாகவுமே ஃபஸ்ட்டு வந்து அவக்கோட தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்ஸு. ஏன்னா அதை நம்ம வந்து நிறைய பிளான்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாமே வச்சு முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கே போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அவக்கேடோ ஃபுல்லாக வச்சு முடிக்கணும், அப்புறம் காடமம் வைக்கணும், அப்புறம் தான் இந்த ரோஸ்மெரி. ஸோ இன்பிட்வீனில் ரோஸ்மெரி நம்ம கரெக்டான பிளேஸு ரெடி பண்ணிட்டோன்னா போதும், ஃபுல்லாக போட்டுடலாம். ஸோ அது ஒரு ரீசன் இன்னும் வந்து வைக்காமல் இருக்கிறதுக்காக. இன்றைக்கி ஃபுல்லாக இதே மாதிரி மழை பெஞ்சிச்சின்னு வைங்களேன், போதும். போதும் மீன்ஸ் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு, ஃபுல் ட்ரை. 1/2 இன்ச்சில் இதுக்கு முன்னாடி வந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சு நமக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு இல்லை இப்போது தண்ணியே சுத்தமாக. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ இருக்குன்னு, இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். நிறைய வேலை இருக்குது கைஸ். அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த இடமும் பாருங்கள், நம்ம மேலே இடமும் பாருங்கள். பேட்ச் 1 பேட்ச் 2 எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பார்க்குறக்கே நைஸ், சூப்பராக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆக்கிடுவோம் இங்கெல்லாம். இந்த வீடியோலாம் சேவ் பண்ணி வச்சுங்க, ஃப்யூச்சரில் ஏதாவது யூஸ் ஆகும். ஓகே, நம்ம வந்து ஒரு மரத்தில் இருக்கிற கொய்யாப்பழம் சாப்பிட்டோமா, நெக்ஸ்ட்டு மரம் இந்த மரம் நல்லா இருக்கு பாருங்கள். இந்த கொய்யா மரத்தில் எல்லா கொய்யா மரமுமே ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பாங்க ஊதுப்பாங்க, வெள்ளை கலரில் இருப்பாங்க கொய்யாப்பா.
நான் ஃபஸ்ட்டு பிடுங்கினது பிங்க் இல்லை, இது பாருங்கள் வெள்ளை கலர். ஓகே, நம்ம அர்த்தம் பழுத்துருக்கு. ஓகே, 2 மரத்தில் சாப்பிட்டோமா? இதெல்லாம் மருந்து அடித்தோம், அதனால தான் இப்படி காஞ்சி போய் ஒரு மாதிரி அப்படி அப்படியே நிற்கிது. கரெக்டாக ஒரு மழை அடிச்சதுன்னு வைங்களேன், இதெல்லாம் அப்படியே இந்த நம்ம மருந்து அடிச்சிருக்கோம்ல அதெல்லாம் அப்படியே அழுகி போக ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மருந்து அடிச்சிருக்கேன். இங்கெல்லாம் நான் அடிச்சதா? இங்கே நான் அடிச்சதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கொய்யா மரம், அங்கே ஒரு கொய்யா மரம். இதில் கொய்யா இதில் இருக்குது, மேலே இருக்குது. இப்போ அப்படியே பிடுங்கணுன்னு வைங்களேன், அப்படியே அதில் தண்ணியெல்லாம் கடை கொட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம வயநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த காஃபி பிளான்ட்டு. அதையுமே ஏதோ ஒன்று கடிச்சிருச்சு. நம்ம வைக்கிறது எல்லாத்தையுமே ஏதாவது ஒன்று சாப்பிட்றது. இது சூப்பராக வந்துருச்சு. உங்களுக்கு ஒன்று காட்டுற பாருங்க. இந்த காஃபி பிளான்ட் இருக்குல்ல, எங்கே ஃபோனுங்க, இது வந்து கிராஃப்டட் பிளான்ட்டு. இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த இடத்துல வந்து இது ஒரு ஸ்டெம்மு டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு எடுத்து உள்ளே வச்சது? இது வந்து கிராஃப்டட் காஃபி. ஓ, மழை வந்துருச்சு. டோய், இப்படி மழை வந்தால் வரட்டும். நம்மளால் வேலை செய்ய முடியாது, பட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 2 days இந்த மாதிரி அடித்ததுன்னா என்ன ஆகும்னா, இந்த மண்ணெல்லாம் பாருங்கள். நேற்று நான் மண் வந்து எந்த கலரில் காமிச்சிருப்பேன், ரெட் கலரில் பார்த்துருப்பீங்க. இந்த மண்ணெல்லாம் இன்றைக்கி பாருங்கள் அப்படியே பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ இப்படி மழை அடிக்குதுன்னு வைங்களேன், எனக்கு குழி எடுக்கிறதுக்கு ஈஸி. கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது இல்லைன்னு வைங்களேன், குழி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுது கைஸ். ரொம்ப முடியல. ஓகே, அவ்வளோதான். இனி இப்படியே தான் மழை இருக்க மாட்டிருக்கு. நான் அதெல்லாம் வெட்டுற முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மழை அடிக்குதுல்ல, நீலகிரி எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி மழை அடிச்சுட்டே தான் இருக்கும்ல. இப்போ தான் கொஞ்சம் இல்லை. ஸோ வந்து பாருங்கன்னா யூஸ்வலாகவே நீலகிரியில் வந்து நல்லா மழை அடிச்சிருக்கும்ல. இந்த நீலகிரி பீப்புளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு இது இருக்குது. எவ்வளோ தான் அவங்க மழையில் நனைஞ்சாலும் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோல்டு வராது. கோல்டே வராது கைஸ் அவங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர், சென்னைன்னு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு மலையில் நனைஞ்சிங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான் கோல்டு பயங்கரமாக இருக்கும். டஸ்ட் அலர்ஜி இருக்கும். ஓகே, சின்னதாக டஸ்ட்டு இதானாலுமே நமக்கு வந்து கோல்டு வந்துடும். ஓகே, ஆனால் நீலகிரி பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த அவ்வளோ சீக்கிரம் கோல்டு வராது. அவங்களுக்கு வந்து ஃபீவர் வர்றது ரொம்ப ரேரு. ஏன் தெரியுமா? அவங்க உடம்புல அவ்வளோ எதிர்ப்பு சக்தி இருக்குது. ஓகே, ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து சாப்பிட்றது எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டு. ஓகே, இங்கே கிடைக்கிறது எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து ஏதாவது ஒரு தோட்டத்தில் ஏதாவது போட்டிருக்கோம் வைங்களேன், கேரட் போட்டிருக்கோம், பீட்ரூட் போட்டிருக்கோன்னு வைங்களேன். ஸோ அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்தே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் வந்து சேரும்போது 4-5 நாள் ஆயிரும். ஸோ அந்த ஃப்ரூட்டில் இருக்க எல்லாமே காலி ஆகிடும். வெறும் நீங்கள் சாப்பிட்றது வெறும் வந்து அந்த சக்கை மீன்ஸ் என்னன்னா, இப்போ கரும்பு இருக்குன்னு வைங்களேன், அதை கடிச்சு எல்லாமே சக் பண்ணிட்டு வெறும் இதை வச்சு அந்த சக்கை இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து 4-5 நாள் கழித்து ஒரு ஃப்ரூட் வருதுன்னு வைங்களேன்,
அதுவும் ஃப்ரீசரில் வச்சு அங்கே வச்சு இங்கே வச்சு வரும்போது ஒன்றுமே இருக்காது, எல்லாமே போயிடும். வெறும் நீங்கள் வந்து பீட்ரூட் அப்படின்னு சொல்லி அந்த ரெட் கலரில் இப்போ பார்க்கலாம், அதை சாப்பிட்லாம், டேஸ்ட் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சத்து அதில் கிடைக்காது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க அப்படி இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் கிடைக்கிது இல்லையா. ஸோ அப்படி இது பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் ஊரில் எடுத்துகிட்டோன்னு வைங்களேன், என் ஊரில் இருக்கிற 98% பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கு பண்ணுறவங்க தான். ஓகே, ஒரு 1-2 பேர் என்ன மாதிரி இப்போ வேணும் நானும் இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி இருந்தவங்க மட்டும்தான் வெளியில் போய் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் காட்டில் இந்த மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி காட்டு வேலைகள் அந்த மாதிரி டஃப்பான ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க சாப்பிட்ற இது அது இல்லாமல் எல்லாமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக தான் சாப்பிடுவாங்க. தேனுக்கு இருக்கட்டும், தேன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்த தேன் அப்படியே எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, நாங்கள் இந்த நம்ம ஊருக்காரங்க எல்லாமே வாங்கின பின்னாடி தான் உங்களுக்கு மீன்ஸ் வேறு ஒரு பையருக்கு போவோம். அவங்க வந்து அதில் வந்து என்னென்னலாம் மிக்ஸ் பண்ண முடியுமோ கலப்படம்லாம் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா 100% பியூர் இது சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த நீலகிரி, இந்த கொடைக்கானல் இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் இருக்கிறவங்களாம் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இலை எடுக்கிற சும்மா டீ பிளான்டேஷன், டீ ஹார்வெஸ்டிங்னு போட்டு பாருங்கள். அந்த மலையில் அந்த கோட்டெல்லாம் போட்டு எப்படி எடுத்துகிட்டு இருப்பாங்க பாருங்கள். ஒரு வேளை அவங்களுக்கு வந்து கோல்டு வரும் அப்படின்னு தெரிஞ்சால் யாருமே அந்த மாதிரி வேலை இறங்கி செய்ய மாட்டாங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்தோம், நாளைக்கு அவங்க லீவ் எடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும்னு தெரிஞ்சு அதில் போய் வேலை செய்வாங்களா? மாட்டாங்க. ஸோ அதுதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு சக்தியோட ஒரு இதில் நான் இப்போ தான் வந்தேன். நானும் உங்களை மாதிரி தான் பிசா எல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்த ஆள் நான். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தேன்னா வந்து இது பண்ணிருக்கேன். எனக்கு இன்னும் வந்து அடாப்ட் ஆகலை நான் இந்த இதுக்கு. ஓகே, ஸோ என்ன சொல்ல வந்தேன், அதாங்க பாருங்கள் மழை எப்படி அடிக்குது. மழையில் நானும் வேலை செய்யலான்னு தான் பார்த்தேன். பட்டு வேண்டாம், நமக்கு வந்து இன்னும் எதிர்ப்பு சக்தி வந்து இன்னும் ரெடி ஆகலை. பாருங்கள் 2 மினிட்ஸ் மழையில் இவ்வளோ தண்ணி நிறைஞ்சிருச்சு. ஓகே, அவ்வளோதான். நான் வந்து இனி வேலை செய்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கி ரெஸ்ட்டு இதில்